Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 9வது மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்கள் லைஃப்பில் நிறைய புதிய விஷயங்களை திறந்து விட போகிறாரு. இது ஒரு பெரிய அறுவடையின் மாதமாக இருக்கும். ஆசீர்வாதங்கள் அள்ளி உங்கள் பக்கத்தில் வைத்து கொள்கிற மாதமாக இருக்கும். உங்கள் பாதத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து விழுகிற மாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் நினச்சி பார்க்காத மட்டும் இல்லை, நீங்கள் காத்திருந்த எல்லா காரியங்களும் உங்கள் பாதத்தின் வந்து விழுகிற ஒரு மாதமாக இருக்கும். அதனால் தொடர்ந்து இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, முதல் தடவை நீங்கள் நம்ம சேனலில் இந்த வார்த்தையை கேட்குறீங்கன்னா எங்கேருந்து கேட்குறீங்க, உங்கள் பேர், அப்புறம் உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஏதாவது இருந்தால் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். தொடர்ந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் சாட்சிகளை நிறைய ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த 8வது மாதம் நிறைய சாட்சியின் மேல் சாட்சியை ஆண்டவர் கொண்டு வந்து நம்ம எங்களை பலப்படுத்தினார். ஃபஸ்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபிசிக்கல் கேதரிங் நம்மளது கம்மி தான், பட் ஆன்லைன் மினிஸ்ட்ரி நிறைய, ஆன்லைன்லலாம் மினிஸ்ட்ரி பண்ணுறதெல்லாம் ஒரு மினிஸ்ட்ரியா அப்படின்னு ஏழனமாக நிறைய பேசிகிட்டு இருந்த தருணத்தில் ஆண்டவரே என்ன கனிகளே இல்லை, என்ன சாட்சிகளே இல்லை அப்படின்னு கொஞ்சம் தோண்டு போன நேரத்தில் அப்பா அப்படியே ஒரு டேமை திறந்து விட்டால் எப்படி தண்ணி பீச்சு அடிச்சுக்கிட்டு வருமோ அதை போல் இந்த மாதத்தில் மட்டும் ஏகப்பட்ட டெஸ்டிமனிஸ். ஃபிசிக்கலாக நாங்கள் போகிற இடங்களில் ஃபோன் கால்ஸ், வாட்ஸ்அப், வெளிநாடுகளிலிருந்து நிறைய சுகங்கள், விடுதலைகள், ஊழியங்கள் கட்டப்பட்டிருக்கு, குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்குன்னு நிறைய சாட்சிகளை கேட்கும் போது ஓகே, ஆண்டவர் நம்ம கொண்டு பெரிய காரியங்களை செஞ்சிட்ருக்காரு, இதை தொடர்ந்து செய்வோம், யார் என்ன சொன்னாலும் இதை தொடர்ந்து செய்வோம் அப்படின்ற ஒரு உத்வேகம், ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதனால் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த 9வது மாதம், இந்த செப்டம்பர் மாதம், இந்த வாக்குத்தத்த ஆராதனை உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் தொடர்ந்து பாருங்கள். கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம், அப்பாவுடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை கேட்க போகிறோம், டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். கடந்த மாதம் முழுவதும் பாதுகாத்த தேவனுக்கு இந்த 8ஆம் மாதத்தில் கூட, இந்த 9வது மாதத்தில் கூட நம்ம நன்றி பலிகளை செலுத்தி ஒரு நன்றி உள்ளத்தோடு இந்த மாதத்தை நம்ம வெல்கம் பண்ணலாமா, நம்ம ரிசீவ் பண்ணலாமா? கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே 8ஆம் மாதம் முழுதும் நம்ம சிந்தைக்கு எட்டாத காரியங்களை, உயர்வான காரியங்களை, மேன்மையான காரியங்களை செஞ்சீங்க. உங்களுடைய தாளந்து வரங்களால் எங்களை அலங்கரிச்சிங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அந்த மாதம் முழுவதும் போஷித்து பாதுகாத்து ஆண்டவர் நம்மளை எப்படியெல்லாம் அவரோட செட்டைக்குள்ளே வைத்து நம்மளை பாதுகாக்கிறார்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தேவன் என்ன பண்ணுறாரா, சாட்சி கொடுத்துட்டே இருக்கிறாராம். எங்கள் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி 8ஆம் மாதத்தில் நாங்கள் ஒரு சொல்லியிருந்தோம் வாக்குத்தத்தம். ஸோ எஸ்தர் ராஜாத்தியை பற்றி எப்படி இருந்தவங்க அதில் ஆண்டவர் கொண்டு போய் எப்படி சிங்காசனில் உட்கார வைக்கிறான்னு சொல்லி, அது நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் செஞ்சு அவங்க சாட்சி சொன்னதை பார்த்தோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நமக்கு அந்த சாட்சிகளை கேட்கும் போது பலப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம ஆண்டவர் என்றைக்கும் நம்ம ஜெபத்தை கேட்குறவர். மனுஷன் என்ன வேணும் பேசிட்டு போட்டோம், மனுஷனுக்கு வாய் இருக்குது, நமக்கு 2 காது இருக்குது. ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விட்டுடணும், இல்லைன்னா காதிலேயே வாங்கிறது அமைதியாக இருந்துடணும், இல்லைங்களா? ஸோ ஆண்டவர் நம்ம நன்றி செலுத்தலாம். இந்த பாடலை கூட நம்ம பாடலாம். ஹalleluya. thank you Jesus. thank you Lord. இது எழுப்புதலின் நேரம். இது சுற்றும் மாதம் அல்ல, சுதந்தரிக்கிற ஒரு மாதமாக இருக்கிறது. இது எழுப்புதலின் மாதமாக இருக்கிறது. என்ன தேசத்துக்காக பாரப்பட்டு முழங்கால் பட்டிட்டு கண்ணீர் விட்டு செபிச்சு எழுப்புதல் உண்டாக்குவோமா? அவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அங்கே எந்த எழுப்புதலை சொல்கிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட விதைச்ச விதைகளாக இருக்கட்டும், ஜெபித்த ஜெபங்களாக இருக்கட்டும், நம்ம மேலே வந்த தீர்க்க தரிசனங்களாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம சுதந்திரிக்கிற மாதமாக, நம்ம வாழ்க்கையில் அது நிறைவேற்றுகிற மாதமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஹalleluya. thank you Jesus. இந்த மாதம் ப்ராஃபஸி இதுதான். என்னது ப்ராஃபஸி? ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுறது தான் ஒரு ப்ராஃபஸி.
ஏசாயா சாப்டரை வாசிக்கும் போது ஏசப்பா சொன்னார் இல்ல, இந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு இது நிறைவேறப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஸோ வி பிலீவ் தட், நம்ம அதை நம்புறோம். சரிங்களா? இந்நாள் வரைக்கும் உங்கள் மேலேயும் எங்கள் மேலேயும் சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்கள், ஆசீர்வாதமான வார்த்தைகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை இது நிறைவேற்றுகிற மாதமாய், சுதந்திரிக்கிற மாதமாய், இந்த மாதம் அந்த கனிகளை கொடுக்குற மாதமாக இந்த மாதம் இருக்கும். நம்ம விதைச்ச விதைங்களுக்கு பதில் கொடுக்குற மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். அப்படியே உங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் அதை டிக்ளேர் பண்ணுறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, பாரதத்தை சுத்தி சுத்தி சுதந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆமென். என்னங்க ஆரம்பமே அமக்கிழமா இருக்குல்ல? ஆமாங்க, இது நம்ம காலம். யோசுவான்னு பேர் வச்சதுனால மட்டும் இல்லைங்க, நீங்களும் ஒரு யோசுவா. உங்கள் நாமம் என்ன நாமமாக இருக்கட்டும், உங்கள் பேர் என்ன பேரானா இருக்கட்டும், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒவ்வொருவரும் யோசுவாக்கள் தான். ஒவ்வொருவரும் சுதந்திரிக்க பிறந்தவர்கள் தான். சில நேரங்களில் யோசுவான்னு பேர் வச்சுருப்பாங்க, பட் they cannot do anything. அவங்க எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் பேர் தெபோராவலாக இருக்கலாம், உங்கள் பேர் ராணியாக இருக்கலாம், உங்கள் பேர் வேணியாக இருக்கலாம், உங்கள் பேர் கீர்த்தியாக இருக்கலாம், கீர்த்தனமாக இருக்கலாம், ராஜேஷாக இருக்கலாம், என்ன நாமமானா இருக்கலாம். அந்த எல்லா நாமத்தோட பெரிய நாமம் உங்கள் மேலே முத்திரிக்கப்பட்டிருக்கு, அதுதான் இயேசு. அந்த இயேசு என்னும் நாமத்தை நீங்கள் உடையவர்களாக இருக்கிறதுனால நீங்கள் சுற்றி திரிய மாட்டீங்க. இந்த மாதத்தில் சுதந்தரிப்பீங்க. இது சுற்றி திரிகிற மாதமாக இருக்காது, சும்மா இருந்து சுதந்தரிக்கிற மாதமாக இருக்கும். கர்த்தர் அப்படி உங்களை நடத்துவார். பலன் கொண்டு திடமனதாக இருங்க. உங்கள் லைஃப்பில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் அப்படியே அடைக்கப்பட்டிருக்கோ, அடிமைப்படுத்தப்பட்டிருக்கோ, அந்த காரியத்தில் ஒரு பலத்தை, ஒரு ஆரோக்கியத்தை பார்ப்பீங்க. அதை நீங்கள் கையில் எடுப்பீங்க. உங்கள் கைகள் ஏந்தும், அதை அப்படியே ஏந்தி பிடிக்குங்க. Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, பலங்கொண்டு திடமனதா இரு. Yes. கலங்கிடாத. உன் கூட மோசே இல்லை, மோசே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அடுத்தது எப்படி இந்த ஜனங்களை வழி நடத்துவேன், எப்படி நான் இவங்களை சமாளிக்குவேன், அவராலேயே முடியலையே, ரொம்ப கஷ்டப்பட்டாரு அப்படின்னு நீ யோசிக்காத. இருதயம் ஃபஸ்ட்டு கலங்காமல் இருக்கட்டும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த விஷயத்தில் பார்த்து நீங்கள் உங்களுடைய இருதயம் கலங்கிட்டுருக்கு, பயந்து கொண்டிருக்கு, ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, பலங்கொண்டு திடமனதா இரு. உங்களுக்கு நேராக வார்த்தை வருது. சரிங்களா? ஸோ நம்ம சுதந்திரிக்கிற பிள்ளைங்களாக இருக்கிறோம். ஏன்னா ஏசப்பா நமக்கு ஆல்ரெடி சுதந்திரிச்சு அதை நமக்கு கொடுத்துட்டு, நாம் போய் போராடி, நம்ம யுத்தம் பண்ணி, நம்ம சேனைகளை சேர்த்து எதுவுமே செய்ய வேண்டாம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதித்து அவரை ஆராதித்து நம்ம அறிக்கையிட்டு அதை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறது தான், இல்லைங்களா?
Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. நன்றி. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே வராதா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோவை, எதர்ச்சியாக நீங்கள் பார்க்கல, உங்களை பார்த்து சொல்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா? என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே இருக்குமா அப்படின்னு ரொம்ப கழக்கத்தோடு இருக்கீங்கள, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இயேசுவாவுக்கு அன்னைக்கு ஆண்டவர் சொன்னது தான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல் உன்னோட கூட இருப்பேன். எல்லாரும் சொல்லலாம், சின்ன பையன், பொடி பையன், உனக்கு என்ன தெரியும்? we have so much of experience. ஏன்னா மோசே 40 இயர்ஸாக ஜனங்களோடு நடந்தவருங்க, தேவனோடு நடந்தவர், நிறைய படித்தவர், நிறைய விஷயங்களை கற்று தேர்ந்தவர். அவரே திக்கு முக்காட வச்சாங்க நம்ம இஸ்ரவேல் ஜனங்க, அவரையே தண்ணி குடிக்க வச்சாங்க நம்ம இஸ்ரவேல் ஜனங்க. அதனால தான் இதெல்லாம் யோசுவா பார்த்துட்டு தானே வந்துட்டுருக்காரு. அதனால தான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறாரு, ஐயா சாமி, நீங்கள் ஓகே, உங்கள் ஜனங்களை என்னால் நடத்த முடியாது, எங்கள் ஆசானுக்கே அவங்க தண்ணி காட்டிட்டாங்க அப்படின்னு ஒன்று தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நோ வரி, நான் உன் கூட இருக்கேன், மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். பலன் கொண்டு திடமானதாயிரு, பலன் கொண்டு திடமானதாயிரு. நீ தான் அதை சுதந்தரிப்ப, நீ தான் அதை பங்கிட்டு கொடுப்ப, நீ தான் அதை எல்லா ஜனங்களுக்கும் பகிர்ந்து கொடுப்ப அப்படின்னு ஆண்டவர் யோசுவாவை அப்படியே பலப்படுத்துறார். இன்னைக்கு அதே வாக்குத்தத்தத்தை தான் உங்களுக்கும் சொல்றாரு, கலங்காதீங்க, திகையாதீங்க. உங்களுடைய எஜுகேஷன் வேணா கம்மியா இருக்கலாம், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேணா கம்மியா இருக்கலாம், ஆனா உங்க கூட இருக்கிற தேவன் பெரியவர். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதுங்க. உங்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய பாளையமே இறங்கி வந்தாலும் நீங்க தாங்க ஜெயிப்பீங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க. வெறும் 300 பேரோட கிதியோன் போய் அந்த மீதியானரை விரட்டி அடிச்சது போல, அவ்வளோ பெரிய சேனை, அவ்வளோ பெரிய படை, ஆனா வெறும் 300 பீப்புள்ஸ். நான் இன்னும் எக்ஸ்ட்ரீமா சொல்றேங்களாங்க, 300 பேர் கூட தேவையில்லை, நீங்க ஒருத்தர், அப்பா ஒருத்தர், நீங்க 2 பேர் போதுங்க. நீங்க ஒருத்தர் அப்படி போய் நிற்கும் போது ஃபேவர் ரிலீஸ் ஆகும், கனம் ரிலீஸ் ஆகும். இந்த மாதம், அதாவது 8வது மாதம் வீடியோவில் ஒரு சில வார்த்தைகளெல்லாம் அப்பா சொன்னார். எஸ்தர் ராஜாத்தி அப்படி போய் நிற்கும் போது அந்த செங்கோல் அப்படி எஸ்தர் ராஜாத்திக்கு நேராக அப்படி திரும்பிச்சு. ஃபஸ்ட்டு தயவு, அந்த தயவு உண்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதிகாரம் வந்துச்சு, மகிமை வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கனத்தை பெற்றாங்க. அதை போல் இந்த மாதம் திரும்ப அதே காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, யாரெல்லாம் வாங்க ரெடியாக இருக்கீங்க, உங்களுக்கு தயவு பிறக்காத இடத்துல தயவு பிறக்கும், கனப்படுத்தப்படாத இடங்கள்ல நீங்கள் கனப்படுத்தப்படுவீங்க. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து நாங்கள் தீர்க்க தரிசனமாக சொல்கிறோம், ஓ உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை கனப்படுத்தப்படும். யார் உன்னை ஏளனமாக பேசிட்டு இருந்தாங்களோ, யார் உன்னை கேவலமாக பேசினாங்களோ, யார் நீ சின்ன பையன், பொடி பையன், யூ ஹேவ் நோ எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் எவ்வளோ பெரிய ஆட்கள், எவ்வளோ பெரிய ராஜ்யத்தை கட்டி ஆண்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களை ஏளனமாக பேசுகிறாங்களோ, அதே வாய் உங்களை புகழும், உங்களை கனப்படுத்தவும், உங்களை தூக்கி கொண்டாடுங்க, உங்களை தூக்கி கொண்டாடும். எல்லாருமே நினச்சிருப்பாங்க மோசேக்கு அடுத்தது ஆரோன், ஆரோன் இல்லைன்னா மிரியாம் அக்கா, இவங்க 2 பேர் தான் வருவாங்க, இல்லை அடுத்தது அவங்களுடைய சந்ததி அவங்க தான் வருவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் வச்சாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. சரிங்களா? நோ ஒன் கேன் எக்ஸ்பெக்ட், யாருமே எதிர்பார்க்கல அப்பா இங்கேருந்து தூக்குவார்னு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், எல்லாரும் தாவீதை போல் நீங்கள் வனாந்தரத்தில் தனியாக யாருமே இல்லாமல் ரொம்ப என்ன சொல்கிறது லோன்லியாக கூட ஃபீல் பண்ணலாம். என்னை யாருமே ஹானர் பண்ண மாட்டேன்றாங்க, என்னை யாருமே ரெகக்னைஸ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு கூட நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணலாம். ஆண்டவர் என் கூட இருக்காரா அப்படின்ற அந்த தாட்ஸில் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, டோன்ட் வரி, நோ வரி, நோ வரி. உன் வயசும் எக்ஸ்பீரியன்ஸும்
யார் மனுஷங்க ஒரு பெருசா பார்க்கலாம், பட் நான் பார்க்கறது உன் உள்ளத்தை, ஆமென் உன் உள்ளத்தை, உன் உள்ளத்தை ஆமென் நீங்க கனப்படுத்தப்படுவீங்க. இந்த மாசம் சாட்சியா இருப்பீங்க. யூ ஹேவ் so many witness. நீங்க நிறைய சாட்சிகளை கேட்பீங்க, நீங்களே சாட்சிகளா இருப்பீங்க. நீங்க சாட்சிகளா இருப்பீங்க. ஆமென். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆண்டவர் வந்து உலக பிரகாரமா ஆண்டவர் பார்க்கறதுல மனுஷன் பார்க்குற வண்ணமாய் உலகம் எப்படி ஒரு மனுஷனை பார்க்குது, இவன் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா, இவனுக்கு அந்த ஏஜ் இருக்கா, அந்த கெப்பாசிட்டி இருக்கா, அப்படி உலகம் வந்து பார்த்து கணக்கு போடுது. இவனுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கா, இவன் அந்த அளவுக்கு படிச்சிருக்கானா, இவனுக்கு அந்த வேலை தெரியுமா, இப்படி எல்லாம் பார்த்து ஒரு எலிஜிபிளாக இருக்கிற பர்சனை செலக்ட் பண்ணி ஒரு வேலையில் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டரே பாருங்கள், அவ்வளோ ஏஜ்டு பர்சனை கொண்டு போய் உட்கார வச்சுருக்கிறாங்க. இதே ஒரு யங் பாய் ஒரு 25 years பிரைம் மினிஸ்டராக வச்சாக்கா விட்டுருவாங்களா ஜனங்க? சொல்லுங்கள். வைப்பாங்களா? பிரைம் மினிஸ்டருக்கு அவங்கள வந்து ஓட் பண்ணுவாங்களா? சொல்லுங்கள். இல்லை இல்லைங்களா? ஆனால் நம்ம ஆண்டவர் பார்த்திங்கன்னா எப்படின்னா, மோசைக்கு வந்து அவ்வளோ ஏஜ்டு ஆன அந்த பெரிய ஊழியத்தை அப்படியே தூக்கி யோசுவா கையில் கொடுத்துட்டு, ஆமென். அதனால தான் யோசுவாவுடைய மனசு கலங்கினது, பயந்தது. ஆண்டவர் எப்படி வழி நடிச்சிருதுன்னு அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மோசையோடு நான் எப்படி இருந்தேன் அது போல் உன்னோட நான் கூட இருக்கேன், நீ பயப்படாத. மோசியை நடத்துனதோ நான் தான், யோசுவாவை நடத்துறதோ நான் தான், தெபோராவை நடத்துறதோ நான் தான், உங்களை நடத்துறதோ அவர் தான். சரிங்களா? அப்போ நம்ம ஏன் பயப்படணும்? மனுஷன் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும்? ஏன் மனுஷரை பார்த்து பயப்படணும்? கர்த்தர் நம்மளுக்கு சகாயராக நம்ம கூட இருக்கிறார், எல்லா நேரத்திலும் நம்மளுக்கு காவலாக இருக்கிறார். அதனால ஆண்டவர் நம்ம துதிச்சு நம்ம பாடலாமா? ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord, thank you Lord. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ இது, எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். நிறைய பேர் அப்படியே உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க. வை சேட்? சந்தோஷமாக அப்பாவை பாடுங்க, சந்தோஷமாக அப்பாவை துதிங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ துதிக்கிறீங்களோ, பிசாசு பார்த்து அவனே டென்ஷன் ஆகணும். என்னடா இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறோம், இவ்வளோ போராட்டத்தை கொடுக்குறோம், இவ்வளோ விஷயத்தை இவங்க மேலே நம்ம திணிக்கிறோம், ஆனாலும் ஹவு தே வர்ஷிப், எப்படி அவங்க இப்படி வர்ஷிப் பண்ணுறாங்க, இப்படி துதிக்கிறாங்க அப்படின்னு அவனே கன்ஃபியூஷன் ஆகி விட்டுட்டு ஓடி போயிடுறோம். உங்களுக்கு கொடுத்த டார்ச்சருக்கு இந்நேரம் கண்ணை கசக்கிட்டு ஒரு மூளையில் உட்காந்து ஓன்னு ஒப்பாரியிலே வச்சுருப்பானோ. ஆனால் இன்னும் பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்களே அப்படின்னு அவனே பைத்தியம் முடிச்சு போயிடணும். பிரச்சனைக்கு பைத்தியம் முடிச்சு ஓடுற மாதிரி பண்ணணுங்க நம்ம. பாருங்க, உலக பிரகாரமான ஜனங்க பூ மிதிக்கிற தீய மிதிச்சாலும் அதை பூ மிதிக்கிறேன்னு சொல்கிறாங்க. உண்மையாக நம்ம ஏசப்பா நம்மளை தீய மிதிக்க சொல்கிறாரா? சொல்லுங்க. அவர் மிதிச்சு போயிட்டாருங்க. கஷ்டமான பாதையெல்லாம் அவர் மிதிச்சிட்டார். தீய மிதிச்சார் நமக்காக, கல்லு முண்டை மிதிச்சாரு, சிலுவையை தூக்குனாரு, கசைவாடி அடிங்களை ஏற்றுக்கொண்டாரு. எல்லாம் நம்மளை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுத, நம்மளை ரெஃப்யூஸ் பண்ணுத அந்த எல்லா புறக்கணிப்புகளை அவர் ஏற்றுக்கொண்டார். சரிங்களா? இப்போ நம்ம ஏன் கவலைப்படணும்? சரிங்களா? கவலைப்படுறதால
ஒரு முளையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆனால் ஆண்டவரை துதிச்சு பாடும்போது, சந்தோஷமாக அவரை உயர்த்தும் போது வில் கெட் மோர் எனர்ஜி. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் வசனத்தை எப்படியா சொல்லுது, கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய பலன். எஸ். த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். அப்படி சொல்லலாமா நம்மளும்? The joy of the Lord is my strength. ஆமென். அதுதான் இன்டர்வியூக்கெல்லாம் போகும்போது கேட்பாங்க, உன் ஸ்ட்ரென்த்னா உன் வீக்னஸ் என்னான்ட்டு. ரெண்டையும் கேட்டு வச்சுப்பாங்க. நமக்கு வீக்னஸே கிடையாது, நம்ம வீக்னஸ் எல்லாம் அவர் சொல்லுவாங்க. ஆமென். நம்ம எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன். எஸ். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம முழுமையாக இருக்கிறோம். ஆமென். we are completed, we are finished work of God. ஆமென். இல்லை, நம்மளுடைய துவக்கத்தையும் முடிவையும் அவர் பார்த்துட்டார். ஆமென். நம்மளாலையும் பார்க்க முடியும். கிறிஸ்துவோடைய சிந்தை தான் நமக்குள்ளே இருக்குது. Jesus name. அது இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய எதிர்காலத்தை பார்க்க முடியும். நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பக்கு போகிறேன், இப்படி தான் நீ வாழ போகிற அப்படின்னு சொல்லி அப்படியே நீட்டாக ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு நமக்குள்ளே வச்சுருப்பார் நம்ம இருதயத்தில், மனசில். எந்த ஜனங்க அதுக்கு எகென்ஸ்டாக பேசினாலும் நம்மளுடைய தாட் மாறாது. ஆமென். நீ பேசினா பேசிட்டு போ, நான் என்னன்னு எனக்கு தெரியும், ஆண்டவர் என்னை எப்படியா உயர்த்த போகிறார் எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு மனநிலைமைக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் திடம் மனம். யார் என்ன பேசினாலும் சூழ்நிலை பார்த்து அங்கேயும் இங்கேயும் அலையாத ஒரு உறுதியான ஒரு மனசு, இருதயம், அப்படியே சிந்தை. இங்கேயும் கலங்கக்கூடாது, இங்கேயும் கலங்கக்கூடாது. அப்படியே அதை ஒரு நம்ம டைட்டாக அப்படியே பிடிச்சி இருக்கும் போது இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக இருக்கும் போது கண்டிப்பாக சூழ்நிலை நம்மளுக்கு சாதகமாய் மாறும். ஆமென். இயற்கையே சர்வ சிருஷ்டியும் நமக்கு கீழ்ப்படியும், நமக்கு வேலை பார்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிதான் வசனம் சொல்லுது. தெய்வ புத்திரர்கள், குமாரர்கள் எழும்பும் வரைக்கும் இந்த சிருஷ்டி அப்படியே அமைதியாக இருக்குதான், சூழ்நிலைகள் அப்படியே இருக்குது. அவங்க எழும்பி ஒரு முறை அதிகாரத்தை செயல்படுத்தும் போது, இது நடக்கட்டும்னு சொல்லும் போது இப்போ காரியங்கள் நடப்பிக்கிறதா இருக்கிறது. இந்த மாதம் நம்ம சுத்துகிற மாதம் இல்லைங்க, சுதந்திரிக்கிற மாதம். ஆமென். எல்லாம் உட்கார்ந்த இடங்களிலே நம்ம சுதந்திரிக்க போகிறோம் நிறைய காரியங்களை. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுதே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுதே. மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ. எல்லாரும் உற்சாகமா, யோசுவாவின் காலமல்லோ. நீங்களும் ஒரு யோசுவா தான். எழுப்புதலின் நேரமல்லோ, இது தெபோராவின் காலமல்லோ. Thank you Jesus, thank you Lord. என்னடா சடனா பிரதர் வந்து தெபோரான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. என் பேர் தெபோரா, அதனால தான் அவர் சொல்றாரு. நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், வெறும் யோசுவான்ற நாமம் அந்த பேர் வச்சிருக்கிறவங்க மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொருவரும் யோசுவாக்களாக தான் இருக்கும். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுதந்திரிக்கிறவர்களாக தான் வச்சிருக்காரு. இன்னும் நம்ம என்ன பண்ணுறோன்னா சுற்றிக்கிட்டே இருக்கோம். இந்த வார்த்தையை சொன்னால் யாரும் தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு படத்தில் ஒரு பாட்டு வரும், சுற்றி சுற்றி வந்தீக சுற்றா விரலா சுத்தீக அப்படின்னு வந்து ரஜினி இது ஒரு பாட்டு வரும். அவர் சுற்றிக்கிட்டே இருப்பார், ஆனால் சுதந்திரிக்க மாட்டார். அந்த படத்தில்
ஆனால் உண்மையாக நிறைய சுதந்திரிச்சிருக்காரு, அது வேறு விஷயம், அது நமக்கு தேவையில்லை. பட் ஆனால் இன்றைக்கி நம்ம சுதந்திரிக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மளை வச்சுருக்காரு. நம்ம லைஃப், இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரும் சுதந்திரிப்பீங்க. உங்களுக்கு முன்பதாக யோர்தான் நிற்காது, உங்களுக்கு முன்பதாக எரிகோ நிற்காது, உங்களுக்கு முன்பதாக செங்கடல் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க போய் கால் வைக்கும் போது யோர்தான் பின்னோக்கி புரளும். நீங்க போய் துதித்து பாடும் போது எரிகோ கோட்டை உங்க பாதத்தின் கீழ் வந்து விழும். இன்னும் எக்ஸ்ட்ரீமா சொல்ல போனா, நீங்க போய் அப்படி கையை தூக்கி துதிக்கும் போது உங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிற, உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற செங்கடல் உங்களுக்கு வழிவிடும். இந்த மாதம், இந்த நிமிஷத்திலிருந்து உங்களை பயமுறுத்திட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைகளின் ஊடாய் நீங்க கடந்து போய் எப்படி அந்த பிரச்சனையை மெதிச்சு போய் நீங்க உங்க சுதந்திரத்தை சுதந்திரிப்பீங்க. இவ்வளவு நாள் பிரச்சனை உங்களை ஏறி போட்டு மெதிச்சுக்கிட்டு இருந்துச்சுல்ல, ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீங்க உங்க பிரச்சனையை உங்க காலின் கீழ் போட்டு மிதிக்கிற ஒரு நாள், ஒரு நேரம், அந்த ரலம்குள்ள வந்துட்டீங்க. அந்த ரலம் அப்படியே உங்க மேல பேசுறேன். Thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நிறைய கர்ப்பங்கள் திறக்குது இயேசுவின் நாமத்தினால, நிறைய கர்ப்பங்கள் திறக்குது. எஸ், ஹீலிங் நடக்குதுங்க. I feel it in my spirit, such a healing anointing, such a healing anointing. என்ன வியாதியாக இருந்தாலும் ஜஸ்ட் அப்படியே அந்த இடத்துல உங்கள் கரங்களை வைங்க. இயேசுவின் நாமத்தினால I speak instant healing, instant healing. தாராமா ஷீட்டா ரணதி ராது ரூஷாட்டாபா ரணதியந்தருதனா. கர்த்தருடைய ஆவியானவர் சமீபத்துக்கு மட்டுமில்லை, அவர் தூரத்துக்கும் தேவனாக இருக்கார். நீங்கள் எந்த சூழ்நிலையில், எந்த காலகட்டத்தில் இந்த வார்த்தையை கேட்குறீங்களோ எனக்கு தெரியல, பட் உங்கள் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய பிரசன்னம் இறங்கிட்டுருக்கு. எஸ் டாக்டர்ஸ்ங்க, இது முடியாது, இது நடக்காது, இது அவ்வளோதான், உங்கள் லைஃப் அவ்வளோதான், இந்த வியாதியோடு தான் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு என்னென்ன நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸை நீங்கள் வாங்கி கையில் வச்சுட்டு அழுதுட்ருக்கீங்களோ எனக்கு தெரியல, கர்த்தர் அது எல்லாம் கேன்சல் பண்ணுறாரு இயேசுவின் நாமத்தினால. எல்லா டாக்டர்ஸ் ரிப்போர்ட்ஸை நான் கேன்சல் பண்ணுறேன். எல்லா கேன்சல் ஆகுது இயேசுவின் நாமத்தினால. எல்லா சுகர், எல்லா பிபி, எல்லா கொலஸ்ட்ரால், தேங்க்யூ சீஸ், எல்லா கட்டிகள் மறையுது. ஓ தேங்க்யூலா, எனக்கு வயசாயிருச்சு, ஓ இதுக்கப்புறம் பேபி ஆகாதுன்னு யாருன்னா உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்காங்களா, இயேசுவின் நாமத்தினால வித்தின் 1 month நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. ஒரே மாதத்தில் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. தேங்க்யூலா. மருத்துவர்களே கன்ஃபியூஷன் ஆகிற அளவுக்கு அற்புதங்கள் நடந்துட்டுருக்கு. இது எப்படி ஆச்சு, இது எப்படி ஆகும், ஓ இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள், ஆண்டவர் மட்டும்தான் செஞ்சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சாட்சியாக நீங்கள் நிற்பீங்க. உங்கள் மூலயமா ஒரு ஹீலிங் அனாயிட்டிங் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. உங்கள் மூலிமா ஹீலிங் அனாயிட்டிங் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு இயேசுவின் நாமத்தினால. அன்றைக்கி இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட ஒவ்வொருவரும் சுகமானாங்க. ஓ தேங்க்யூலா. அவரை தொட்டவர்களும் அவர் தொட்டவர்களும் சுகமானாங்க, விடுதலையானாங்க. இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை உங்கள் மேலே பேசுகிறேன், உங்கள் பிள்ளைகள் மீது பேசுகிறேன், உங்கள் சபையில் அந்த அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படும். தேங்க்யூலா. I release இயேசுவின் நாமத்தினால உங்களை தொட்டவர்களும் நீங்கள் போய் தொடுறவங்களும் ஓ சுகத்தை பெறுவாங்க, விடுதலையை பெறுவாங்க, அற்புதங்களை பெறுவாங்க. ஓ கராபா ஷீட்டா ரானா, கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை. ஓ ரீதாமா சாட்டா டா ரானா தியா டாராதுனந்தரதரா. எல்லா முடக்கங்கள் எல்லாம் உங்க காலை கட்டி வைத்திருக்கிற காரியங்கள் உடையுது இயேசுவின் நாமத்தினால. ஓ எல்லா கடன் இஷ்யூ மாறுது. I release financial blessings. financial blessings. உங்க கை வாரி இறைக்குங்க. யார் சொன்னது? எங்கள் அப்பா வாங்கினார், எங்கள் தாத்தா வாங்கினார், நானும் அப்படி தான் இருக்கேன், என் பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்காங்கன்னு அந்த கடனில் நீங்கள் அழிஞ்சு போக மாட்டீங்க. இயேசுவின் நாமத்தை நான் டிக்ளேர் பண்ணுறேன். வார்த்தை சொல்லுது, நீ கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு கொடுப்பேன்னு. அந்த வார்த்தை அப்படியே நான் உங்கள் மேலே பேசுகிறேன்.
உங்கள் மேலே பேசுகிறேன். எல்லாம் தருத்திரத்தின் ஆவி, எல்லாம் கடனின் ஆவி வேரோட பிடுங்கப்படுது. பிதாவானவர் நடாத எல்லா நாற்றுகளும் வேரோட பிடுங்கப்படும். இந்த வியாதி வேரோட பிடுங்கப்படுது. குடும்பத்தில் சமாதானமின்மை வேரோட பிடுங்கப்படுது. ஓ தேங்க்யூலா. பிரிவினையின் ஆவிகள் வேரோட பிடுங்கப்படுது. கடனின் ஆவிகள் வேரோட பிடுங்கப்படுது. ரைட் நவ் சபையில் நிறைய ஊழியர்கள் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆத்துமாக்கள் நிற்க மாட்டேன்றாங்க பாஸ்டர், ஆத்துமாக்கள் நிலைக்க மாட்டேன்றாங்க. வராங்க, வார்த்தை கேட்குறாங்க, போயிடுறாங்க. எஸ், அந்த ஆவியெல்லாம் கேன்சல் ஆகுது. எல்லா ஆத்துமாக்களை கொள்ளையடிக்கிற திரும்ப 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 சபையிலிருந்து எடுத்துக்கொள்ளுகிற ஆவிகளை கேன்சல் பண்ணுறேன். நாங்கள் ஆளுகை எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூலோ. நன்றி அப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. ஜனங்க எப்படி வேணும் சொல்லிட்டு போட்டோங்க, அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. ஆண்டவர் உங்களை குறித்து என்ன சொல்கிறார்? ஆமென். ஜனங்க வார்த்தையை கேட்கவும் நீங்கள் பலவீனப்பட்டு போவீங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்க நீங்கள் பலம் கொள்ளுவீங்க. இதுதாங்க டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், நான் யாருடைய வார்த்தையை நான் கேட்க போகிறேன். டாக்டர்ஸ் கூட ஒரு மனுஷன் தாங்க, சரிங்களா? எல்லாரும் ஹியூமன் பீயிங் தான். அவங்களுக்கு படித்ததை வச்சு அவங்க பேசுகிறாங்க, இது இப்படி தான். கடந்த நாட்கள் நாங்கள் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜெபிக்க போகும்போது அங்கே இருக்கிற ஒரு டாக்டரும் ஒரு நர்ஸ் கூட பாசிட்டிவாக பேசவே இல்லைன்னு அழுறாங்க. அங்கே இருக்கிறவங்க இப்படி சொல்லிட்டாங்க, டாக்டர்ஸ் இப்படி சொல்லிட்டாங்க. ஐசியூலேருந்து எமர்ஜென்சிலேருந்து கொண்டு வந்து நார்மல் ஒரு மினி ஐசியூவில் போட்டிருக்காங்க, சேஃப் இல்லைங்களா? வென்டிலேட்டரும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அந்த டாக்டர் வாயில் வந்து நல்ல வார்த்தையே வர மாட்டேங்குது. இன்னும் சொல்ல போனால் அது ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல். அதுதான் ரொம்ப ஷாக்கிங். பக்கத்து ரூம்லேயே ஒருத்தர், ஒரு எங்கள் ஃபாதர் ஒரு 25 to 30 இருக்கும் ஒரு ஏஜ், அப்படி ஜெபிக்கிறாரு, ரோசரி வச்சு ஜெபிக்கிறாரு. ஆனால் ஒருத்தர் வாயிலும் பாசிட்டிவான வார்த்தையே இல்லை, அறிக்கையே இல்லை, விசுவாச அறிக்கை இல்லை. அப்போ எப்படி ஆத்துமாங்க பலம் கொள்ளுவாங்க? பேஷண்ட் எப்படி பலம் கொள்ளுவாங்க? இன்னும் 10 நாள் விட்டு செத்து போகிறவங்களுக்கு இன்றைக்கே நம்ம எதனா நெகட்டிவாக சொன்னோன்னா அந்த நிமிஷமே அவங்க போயிடும் இல்லைங்களா? ஸோ அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், மனுஷ வார்த்தைங்களை ஓரங்கட்டிடுங்க. எப்போ நீங்கள் மனுஷ வார்த்தைங்களை கேட்க பலவீனப்பட்டு போயிடுவீங்க. பயம் உங்களுக்குள்ளே வந்துடும், அவிஸ்வாசம் வரும், தேவையில்லாத கொழுப்பம் வரும். அதனால் ஆண்டோடைய வார்த்தை கேளுங்க. நல்லா இந்த மாதிரி வீடியோஸ் பாருங்கள். எந்த வீடியோ பார்க்கும்போது, யாரோட பேசும்போது உங்கள் மனசு சமாதானமாக இருக்குது, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளருது, விசுவாசம் வருது உங்களுக்குள்ள. என்னால் முடியும்ப்பா, என்னால் ஜெயிக்க முடியும், என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு மனநிலை, தாட்டு, இருதயம் உங்களுக்குள்ளே வருதுன்னா அந்த ரைட் கனெக்ஷனுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. சரியான வீடியோஸை நீங்கள் பார்க்குறீங்க, தேவ வார்த்தைங்களை கேட்குறீங்க, சரியான ஆவிக்குரிய ஊழியக்காரோட, ஆவிக்குரிய நண்பர்களோட உங்களுடைய கனெக்ஷன் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அப்படி இல்லை, ஒருத்தர்கிட்ட பேசுனது இருந்ததும் போயிடுச்சு, வத்தி போச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கனெக்ஷனை கட் பண்ணிவிட்டு தேடுங்க. ஜீவன் தப்பா அந்த இடத்த ஓடிப்போங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ பலவீனப்பட்டு போவோம். பேச அவங்க வார்த்தைங்களை கேட்க நம்மளுக்குள்ள பயம்தான் வரும், திகில் தான் வரும். இன்னும் ரொம்ப கொண்டு வந்து குப்பை போட்டு போயிடுவாங்க. அதுக்கு மனுஷன் வார்த்தையே கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை, அந்த மீனிங்கில் வந்து தெவிர சொல்லலை. என்ன மீனிங்கில் சொல்கிறாங்கன்னா, உங்கள் லைஃப்பை கட்டக்கூடிய வார்த்தைகள் யார் பேசுகிறாங்க, நல்லா உங்களை பூஸ்டப் பண்ணக்கூடிய வார்த்தைகளை பேசுகிற ஊழியர்களோடு, ஜனங்களோடு தொடர்பு வச்சுக்கோங்க. தெவிர சொன்னாங்கல்ல, சில இடங்களில் நம்ம போய் ஒருத்தர்கிட்ட பேசும்போது என்ன ஆகும்னா, ரொம்ப டவுனாக இருப்போம். அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்த உடனே ஒரு அப்படி பூஸ்டப்பாக இருக்கும். சில நேரங்களில் ரொம்ப தெம்பாக போயிட்டு பேசுவோம், ஏன்டா அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி நம்மளை பண்ணிடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. எதுக்கு அதை தான் தெபரா சொல்லிட்டு இருந்தாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க, சரிங்களா? ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த வாரி கூட நம்ம பாடலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தம்
யுத்தமில்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடு நமக்கு யுத்தமில்ல. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை தரித்து கொண்டோமே, சாத்தானின் கோட்டையை ஜெயித்து விட்டோமே. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை தரித்து கொண்டோமே, சாத்தானின் தடைகளை உடைத்து உண்டோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எல்லாரும் அப்படியே சொல்லுங்க. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார தோனியோடு சாதானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார தோனியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, இது உங்களுடைய காலமல்லோ. சொல்லுங்க. எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களுடைய காலமல்லோ. எப்படி ஜெயிக்கணுமா? எக்காலம் ஊதுறதுனா என்ன அது அர்த்தம்? எக்காலம் ஊதுறது, துதிக்கிறது, ஆராதிக்கிறது, இது எல்லாமே வர்ஷிப் தான். சரிங்களா? கையை தட்டி ஆராதிக்கிறது, ஆண்டவரை உயர்த்துறது. ஏன்னா நமக்கு மாம்சத்தோட ரத்தத்தோட ஒன்றுமே நமக்கு போராட்டம் கிடையாது. சரிங்களா? அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற எந்த ஒரு சத்ருவோ அந்த வல்லமையோ நம்ம அதை ரெக்கக்னைஸ் பண்ணி ஜஸ்ட் அதை பைண்ட் பண்ணி நம்ம ரெப்யூக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ இவங்க எப்படி சொல்லிட்டாங்க, அவங்க எப்படி சொல்லிட்டாங்க, இவங்க எப்படி பேசிட்டாங்க, பேசுகிறவங்க பேசின்னு தான் இருப்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு என்ன தேவையோ, நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ. சரிங்களா? இப்போ நம்ம போகிறோம், ஒரு பஃபேல பார்க்குறோம், நிறைய உணவு வச்சுருப்பாங்க, வெஜ்ஜு நான்வெஜ்ஜு வெரைட்டியாக. நமக்கு என்ன வேணுமோ அதுதான் நம்ம பிளேட்டில் நம்ம எடுக்கிறோம். ஒருவேளை சாம்பிள் டேஸ்ட்டுக்கு ஒரு பீஸை எடுத்தாலும் அது நமக்கு டேஸ்ட்டு சரி வரல, நமக்கு பிடிக்கலன்னா அதை நம்ம போயிட்டு மெயின் டிஷ்ஷாக எடுத்துக்கிறது இல்லை, அதை எடுக்கவே மாட்டோம். எது நமக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கோ, நமக்கு எது தேவையோ அதை எடுக்கணும். அவ்வளோதான். வாழ்க்கையிலையும் நம்ம இதில் பார்க்கும்போது நம்மளுடைய பயணத்துலேயும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நமக்கு என்ன வேணுமோ நம்ம அதை எடுத்துக்கணும். சரிங்களா? ஏன்னு சொல்கிறேன்னா, லாஸ்ட் டைம் எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசின பிறகு அவங்களுக்கு ரொம்ப பயம். என்ன பயம் போட்டிருக்காங்கன்னா, மரண பயம் வந்துச்சு அவங்களுக்குள்ள. ஓப்பனாக சொல்லணுன்னு, யாரோ பில்லி சுண்ணியை வச்சுட்டாங்க, என்னவோ செஞ்சுட்டாங்க, அவங்க வாழ்க்கை அவ்வளோதான், அவங்க குடும்பம் அவ்வளோதான். நல்லா இருந்தாங்க, அவங்க நல்லா பைபிள் படிப்பாங்க, ஜெபிப்பாங்க. ஒருத்தர்கிட்ட பேசி முடித்த பிறகு அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பயம். அவங்க எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அப்புறம் நான் சும்மா விசாரித்தேன், இதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசுனீங்க, இன்றைக்கி டே எப்படி போச்சு, என்ன வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க, எதனா ஹாரர் மூவிஸ் எதனா பார்த்தீங்களா, ஒண்டியாக உட்காந்துட்டு கேட்கணும் இல்லைங்களா? இப்போ டாக்டர்கிட்ட போகிறாங்க, போன உடனே வயிற்று வலி, நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டீங்க, இப்படி தானே கேட்பாங்க. சும்மா கேட்டேன். என்ன திடீர்னு வராது இல்லைங்களா? திடீர்னு ஒரு பயமோ ஒரு மரண இதோ வந்துடாது மனுஷனுக்குள்ளே. அப்போ அது விதை போட்டாங்க. விதை போட்ட உடனே அவங்களுக்குள்ள இவ்வளோ சீக்கிரம் முளைக்குதுன்னு தெரியும். நம்ம இவ்வளோ தீர்க்க தரிசனம் சொல்கிறோம், இவ்வளோ ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறோம், இதெல்லாம் முளைக்கிறது இல்லை பாருங்க. இதெல்லாம் முளைக்கல, ஒரே நாளில் முளைக்க வச்சிருக்காரு அந்த மனுஷன். உங்களுக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பிட்டும் போல இருக்குது. எனக்கு உண்மையாக சொல்கிறேன், ஒரே நாளில் இவ்வளோ அவங்களுக்கு பயம். ஒரு பக்கம் ப்ரேயரை வரமாட்டுது சிஸ்டர் எனக்கு அப்படின்றாங்க. பயம், ப்ரேயர் வரல, என்ன பண்ணோம் தெரியல, எங்கே வச்சுட்டு போய்க்கிறாங்கன்னு தெரியல வீட்டில் அப்படின்னு சொன்னேன். எல்லாத்தையும் ஆண்டவர் முடிச்சிட்டார். ஒருவேளை அப்படி வச்சே இருந்தாலும் அது உங்களுக்கு வாய்க்காது, உங்கள் மேலே பலிக்காது. நீங்கள் ஏசு ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்க, ஏசப்பாவுடைய ரத்தத்தினால நீங்கள் மூடப்பட்டிருக்கீங்க. அந்த மந்திரம், பில்லி சூன்யம், அந்த எந்த ஒரு காரியமோ வன்கண்ணோ உங்களை அணுகாது. நீங்கள் அப்படி இது பண்ணுங்க. அவங்க சமாதானத்துக்கு நாங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணி
கொஞ்சம் நேரம் கவுன்சிலிங் பண்ணி கொஞ்சம் நேரம் பேசின பிறகு அவங்க தெளிவாக நார்மலுக்கு வந்தாங்க. எஸ், நம்ம 6 மாதம் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி பலப்படுத்தினதை அவர் ஒரே ஒரு மணி நேரமோ ஒரு 1/2 ஹவரோ தெரில, அதுலேயே எல்லாத்தையும் உடைச்சி இந்த நெகட்டிவ் திங்ஸ்க்கு நான் சொல்கிறேன், நெகட்டிவ் எனர்ஜிக்கு, நெகட்டிவான வார்த்தைங்களுக்கு அவ்வளோ வந்து ஒரு அதை பிலீவ் பண்ணுறவங்களுக்கு அது பவர்ஃபுல்லாக இருக்குது. அது நம்மளை பாதிக்காது பாருங்கள். நம்ம நீங்கள் பார்க்குறவங்க அந்த ஸ்பிரிச்சுவலில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கள என்ன தான் போட்டாலும் அது நமக்கு பாதிக்காது, நம்ம அதை உள்ளே வாங்க மாட்டோம். ஆனால் அது பாவம் பலவீனமாக இருக்கிறாங்க, அவங்க இன்னும் வளர்ந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய குண்டு தூக்கி போட்டால் அவங்க எப்படி தாங்குவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அதனால் என்ன சொல்ல வரோன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். யாரு கூட பேசும்போது, யாருக்கிட்ட நீங்கள் கனெக்டடாக இருக்கும் போது நீங்கள் வளர்ச்சி அடைவீங்க. நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவாக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளருது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. முதலாவது அடிப்படை தான் நம்ம சமாதானம். உங்கள் சிந்தையில், உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் இருக்கா? அந்த சர்ச்சுக்கு போங்க, அந்த ஆவிக்குரிய தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க, அந்த ஸ்பிரிச்சுவல் கேதரிங்கில் நீங்கள் இருங்க, சரிங்களா? சமாதானம் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு, இல்லை ஏதோ ஒரு மாதிரி பண்ணதை இந்த இடத்துக்கு போனால் இவங்கக்கிட்ட பேசினா அப்படின்னு சொன்னால் அதை அவாய்ட் பண்ணிக்கணும், தேவையில்லை, அவ்வளோதான், சரிங்களா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. நம்ம இப்போ வாக்குத்தத்த வசனப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை என்னன்னா, என்னாகமும் 13ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது காலேப்பு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். ஆமென். இந்த மாதம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எளிதாய் சுதந்தரித்து கொள்வீங்க. அதாவது சுற்றி திரிய மாட்டீங்க, சுதந்தரிப்பீங்க. இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் லைஃப்பில் ஒரு செட்டில்மெண்ட் நடக்க போதுங்க. எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் நீங்கள் சுற்றி திருந்தீங்களோ அதை சுதந்தரிக்கிற ஒரு மாதமாக இருக்கும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இந்த வார்த்தையை அப்படியே உங்கள் லைஃப்பில் பேசுகிறேன், உங்கள் பிஸ்னஸில் பேசுகிறேன், உங்கள் மினிஸ்ட்ரியில் பேசுகிறேன், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பேசுகிறேன். நீங்கள் சுதந்தரிப்பீங்க. எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப கடினமாக, ரொம்ப பயங்கரமாக, இது ஆகுமா, இது நடக்குமா, இது ஆகாது அப்படின்னு எல்லாருமே சொல்லலாம். ஏன்னா அந்த 13ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலிருந்து அப்படியே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசே வந்து 12 பேரை கானானை போய் சுற்றி பார்க்க அனுப்புகிறாரு. 12 பேர் அனுப்பும் போது அதில் ரொம்ப அழகாக இந்த 13ஆம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கேங்க. அதில் அந்த கானானுடைய அழகை மட்டும் பாருங்களேன். ஒரு குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள், அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளை பழங்கள், அத்தி பழங்கள், ஒரே ஒரு கொலை, திராட்சை கொலை 2 பேர் தூக்குற அளவுக்கு இருந்துச்சா. நம்மலாம் அதை எப்படி ரசிச்சது, எப்போ சாப்பிட்லாம் அந்த கிரேப்ஸ். புதுசாக ஏதோ ஃப்ரூட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு அதை தான் டேஸ்ட் பண்ணுவோம். இது என்ன ஃப்ரூட்டு, இது எவ்வளோ கேஜி, இதில் என்ன விட்டமின்ஸ் இருக்குது, இதை கொடுங்க அப்படி சொல்லி கேட்டு வாங்கி நம்ம அதை பை பண்ணிட்டு வருவோம். அதெல்லாம் அவங்களுக்கு கண்ணில் பெருசாக தெரியல. அப்புறம் மாதுளப்பழம், அத்திப்பழம், இந்த மாதிரியெல்லாம் நிறைய வாங்கி எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அங்கே அவங்க எல்லோரும் சொல்லுவாங்க, 10 பேர் நெகட்டிவாக பேசுனாங்க, 2 பேர் பாசிட்டிவாக பேசுனாங்க. நெகட்டிவாக பேசுனாங்க இல்லைன்னு சொல்லலை, பட் அவங்க ஒரு நாள் 2 நாளில் போய் அப்படியே காணான சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலைங்க. 40 days 40 நாள் அங்கே தங்கி இருக்காங்க. அது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு இதுக்குள்ளே வருது, ஒரு மண்டலத்துக்குள்ளே வருது 40 daysன்றது. அந்த 40 நாள் அங்கே தங்கி இருந்து எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்குறாங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் யார் யார் எப்படி இருக்காங்க அப்படின்ற எல்லா இடங்களையும் அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தான் மோசே கிட்ட சொல்கிறாங்க, அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்களெல்லாம் ரொம்ப பலவான்கள், அங்கே பட்டணம்லாம் வேற மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, அதனால் அங்கே நம்ம வந்து
பெரிய ராட்சசரெல்லாம் இருக்காங்க, நம்மளால் சுதந்தரிக்க முடியாது, நம்ம அவ்வளோதான், ஆண்டவர் நம்மளை இங்கேயே விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த 10 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்குற ஜனங்களுக்கும் மோசேக்கும் என்ன ஆகுதுன்னா, என்ன அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டுக்குள்ளே வரும்போது தான் டக்குன்னு காலேப் எழுந்து பேசுகிறாரு. இல்லை 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 இல்லை, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான், இவங்க சொல்கிறதையும் நானும் ஏற்றுக்கிறேன், அவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் அந்த 10 பேரும் பார்த்ததை பேசுனாங்க. என்னது? அந்த 10 பேரும் பார்த்ததை பார்த்து பேசினாங்க. ஆனால் யோசுவாவும் காலேப்பும் பார்த்ததை மட்டும் பேசலை, படைத்தவர் நம்ம கூட இருக்காருன்னு பேசுனாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், நிறைய பேர் பார்த்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. அன்றைக்கி அந்த அம்மா சொன்னாங்களே, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. இன்னொரு தீர்க்கதரிசியின் மனைவி சொன்னாங்களே, கொஞ்சம் எண்ணெய் இருக்குன்னு. அவங்க பார்த்ததை பேசுனாங்க. ஆனால் தீர்க்கதரிசி என்ன பண்ணார்? படைத்தவரை வைத்து பேசினார். இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்ததை பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஓ தேங்க்யூ லார்ட், பார்த்ததை மட்டும் பேசாத, படைத்தவன் நான் உன் கூட இருக்கேன், என்னுடைய ஸ்ட்ரென்த்தை, என்னுடைய கரேஜை, என்னுடைய அந்த தேங்க்யூ சீஸை என்ன சொல்லுவாங்க, என்னுடைய பலனை நீ பாருமா, நீ பார்த்துக்கோ, நீ தெரிஞ்சுக்கோ. அன்னைக்கு செங்கடல் யாராவது திறக்க முடியும்னு யோசிச்சிருப்பாங்களா? அதை திறந்தேன். யோர்தானை பின்னோக்கி புரள வைத்தேன். எரிகோ கோட்டைகள், அது இதுன்னு நிறைய விஷயங்கள் ஆண்டவர் செஞ்சுட்டே இருந்தார். ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று. வனாந்தரத்தில் 40 வருஷங்க, 1 வருஷம் 2 வருஷம் 40 வருஷம் நான்வெஜ்ஜாக சாப்பிட்டாங்க. இதெல்லாம் கூடவா அவங்க கண்ணுக்கு தெரியல? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னை விட உன் கூட இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு பாரு, அவங்கள விட உன்னை நல்லா தானே வச்சுருக்கேன் எல்லா விஷயத்துலேயும். சில நேரங்களில் அப் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யுது, ஆனாலும் நான் உன்னை விட்டு விலகி போகலை, உன்னை கைவிடலை, உன்னை திக்கற்றவனாக விடலை, உன்னை நடத்திட்டு தான் நான் வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து திட்டம் தெளிவாக பேசுகிறாரு. எல்லாரும் பார்த்ததை பேசுனாங்க. காலேப்பும் யோசுவாவும் தான் படைச்சவர் நமக்கு வைத்திருக்கிறத பேசினார். ஆமாம், அது பாழும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். என்னை விடுங்கப்பா, இப்பயே போய் அதை சுதந்திரிச்சுக்கிறேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ அழகாக ஆண்டவர் நமக்காக நிறைய விஷயங்களை ஏற்படுத்தியிருக்கார். நல்ல மலை தேசங்கள், மலை நாடுகள், அது மட்டும் இல்லை, பழத்தை பாரு, ஒரு திராட்சை கொலையை 2 பேர் தூக்குற மாதிரி இருக்கையா, விடுங்கய்யா என்ன விடுங்கய்யா, நான் இப்பயே போகிறேன். அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா அந்த ப்ராமிஸ் லேண்டை அந்த 12 பேர் தான் பார்த்துட்டு வராங்க. அப்படி பார்த்துட்டு வந்து, வா, ஆண்டவர் இப்படியப்பட்ட இடத்த நமக்கு வச்சிருக்காரு, விடுங்கய்யா, வாங்கய்யா, சீக்கிரம் போய் சுதந்தரிப்போம். அதுதான் சொல்கிறாரு, எளிதாய் சுதந்தரித்துக் கொள்வோம், எளிதாய் ஜெயித்து கொள்வோம். அவங்க எல்லாம் எவ்வளோ பெரியவங்களாக இருக்கட்டும், ஆனால் வாக்கு தத்தம் உடையவர், வாக்கு தத்தம் பண்ணினவர் நம்ம கூட இருக்காரு. அதனால் நான் அதை ரொம்ப எளிதாக சுதந்தரிச்சுக்கலாம், தயவு செஞ்சு வாங்கய்யா அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்க, அவங்க சுதந்தரிக்கிறாங்க. ஆமீன். அதே போல தான் அந்த யார் வாஞ்சியாக இருந்தாங்களோ அவங்க தான் அதை போய் சுதந்திரிச்சாங்க. பாருங்கள், கானானுக்குள்ளே எல்லாரும் பிரவேசிச்சிட்டாங்களா? கிடையாது. யார் அது மேலே வாஞ்சையா நம்ம போவோம், கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நமக்கு செய்வாருன்னு சொன்னது முடியாது அப்படின்னா, ஏன் அவங்க வந்து அந்த நெகட்டிவாக பேசினாங்கன்னா, அங்கே இருக்கிற மனுஷருங்க இவங்களும் ஹைட்டை பார்த்தாங்க. அவங்க கோலியாத்தை எப்படி ஜனங்க பார்த்து பயந்தாங்களோ அந்த மாதிரி ஹைட்டை பார்த்தாங்க. இவ்வளோ ஹைட்டாக, இவ்வளோ உயர்வா நிறைய மனிதர்களாக இருக்கிறாங்களே, இவ்வளோ ஹைட்டாக இருக்கிறாங்களே, இவங்க நம்மளை அப்படியே விழுங்கிடுவாங்க, நம்மளால் இவங்களோட போராட முடியாதுப்பான்னு நேச்சுரல் திங்ஸை பார்த்தாங்க. ஆனால் காலேப் ஜோஷுவோ சூப்பர் நேச்சுரலாக சொன்னாங்க. ஆமாம், இந்த மந்த் வந்து உங்களுக்கு சூப்பர் நேச்சுரலாக நடக்க போகுது. மனுஷனுக்கு சிந்தைக்கு எட்டாத அளவுக்கு ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல் திங்ஸை செய்ய போகிறாரு. முடியாது, ஆவாதுன்னு நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருந்தாலும் ஒரு வேளை அது உன்னால் முடியாது, என்னால் முடியும், உன்னை கொண்டு நான் அதை செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களை வச்சு அந்த காரியத்தை ஆண்டவர் முடிப்பேன். நானாப்பா இது செஞ்சேன், என்ன நானா இந்த கரடியை கொன்னது
அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஸோ எல்லா இடத்துலையும் இருக்குது பாசிட்டிவ் நெகட்டிவ். ஆனால் நம்ம யாருடைய வார்த்தையை நம்ம நம்புகிறோம்? தேவனுடைய வார்த்தை. சரிங்களா? ஸோ இந்த மாதம் எப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாருன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் உங்கள் மனசில் ஏதோ ஒரு காயமோ ஒரு கண்ணீரோ தோல்வியோ இதெல்லாம் இருக்குல்ல, இது மறந்து போகிற அளவுக்கு உங்களை பிளஸ் பண்ண போகிறோம். அப்படி உங்களை உயர்த்த போகிறோம். அப்படி சூப்பர் நேச்சுரலாக உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் உடைச்சு ஊத்துற போகிறாரு. அது ஆல்ரெடி ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் மேலே ஒரே முறை அப்படியே போரட் பண்ணுற மாதம் இந்த மாதமாக இருக்கு. எளிதாக, அதுவும் ஈஸியாக. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்கல்ல, இல்லை நேச்சுரலாக அதை கஷ்டப்பட்டீங்க, இப்போ சூப்பர் நேச்சுரலாக ஆண்டவர் உங்களுக்கு அந்த காரியங்களை ஈஸியாக ஆக்கி கொடுக்க போகிறார். கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் நானும் ஹஸ்பண்டை வந்துட்டு இருந்தோம். ஒரு 11:45 12 o'clock நியர்பை, மிட் நைட் தான். ரோட்டில் யாருமே இல்லை. வந்துட்டுருக்குறோம், நம்ம பாட்டுக்கு ஓரத்தில் வரோம். ரோட்டில் ஒருத்தருமே இல்லை, ஒரு வண்டியும் இல்லை முன்ன பின்ன. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு 10 minutes கொஞ்சம் வண்டியை நிறுத்திட்டு நம்ம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இங்கே நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஏன் எதுக்கு தெரியாது, பட் நிற்கணும் அப்படி தோணுது மனசில். இவர் என்ன சொல்கிறாரு, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நம்ம போகலாம், உன்னை கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுரு, அப்புறம் நீ வேறு எதாவது மேலே வாக் பண்ணிக்க, மொட்டை மாடியில் வாக் பண்ணிக்க, ஏதோ அப்படி வருது தாட்டு. சரி ஓகே அப்படின்னு, ஃபஸ்ட்டு நீ உட்காரு அப்படின்னு. சரி ஓகே, வண்டி எடுத்து இப்படி ஜஸ்ட்டு மூவ் ஆகிறோம். ஒரு வேனா டாட்டா ஏசி அப்படி எங்கேருந்து வந்துச்சு, எப்படி போச்சுன்னே தெரில. ஒரே இடி, அந்த கிளாஸ் எல்லாம் உடஞ்சி இவர் வண்டிக்கு கீழே போயிட்டாரு. நான் வந்து ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் விழுந்தேன். யூஸ்வலாக யாருன்னா அந்த மாதிரி கொஞ்சம் வண்டி ஸ்க்ராட்ச் பண்ணாலும் நான் வந்து கொஞ்சம் கோவப்பட்டு சண்டைக்கு போயிடுவேன். இவர் அமைதியாக தான் இருப்பார், நம்ம கொஞ்சம் கோவப்பட்டுருவோம், கொஞ்சம் சண்டைக்கு போடுவோம். ஆனால் அன்றைக்கி என்னாச்சுன்னா, ரோட்டில் யாருமே இல்லை. ஆனால் அது இடிச்சிட்டு போன உடனே இம்மிடியேட்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் சுற்றியும் ஒரு 10 பேர் எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல. ஏன்னா எம்டி ரோடு அது. ஒருத்தர் ஜக்கில் தண்ணி வீட்டுக்குள்ளேருந்து எடுத்துன்னு ஓடி வந்திருக்கிறாரு. இன்னும் 2 பேர் பைக்கில் பின்னாடி வந்துட்டு இருந்தவங்க ஃபாஸ்ட்டாக வந்து பைக்கை கீழே போட்டு எங்களை வந்து தூக்குனாங்க. அப்படி ஃபுல்லாக ஆட்கள்ஸ் எங்களை சூழ்ந்துட்டாங்க அந்த மிட் நைட்டில். இவரை தூக்குறாங்க, என்ன தூக்குறாங்க, அடிபடிச்சோம், ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு நம்மளுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. வண்டியை நீங்கள் ஓட்டாதீங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போகலாம், இல்லை வீட்டுக்கு நம்ம கேப் புக் பண்ணுறோம். அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரில. அவங்க எங்களை அரவணைச்ச காமிச்ச அன்பில் அந்த டாடா ஏசி மேலே அந்த கோவம் போய், இல்லைன்னா சுற்றியும் சிசிடிவி கேமரா இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்க, சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நடங்க, இப்படி இடிச்சிட்டு போகிறாங்களே, ஏதாச்சும் கொஞ்சம் ஆயிடுச்சு ஓகே, நிறைய ஆயிட்டுச்சு, எதனா இஷ்யூ ஆயிடுச்சுன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா அப்படி ஆண்டவர் உங்களை அரவணைப்பாருன்னு சொல்கிறேன். எங்களுக்கு உண்மையாக அவர் மேலே கோவம் வரல. அந்த டாடா ஐசி இடிச்சு மேலே ப்ரேயர் பண்ணி விட்டோம், கோவம் வரல. யூஸ்வலாக சும்மா அப்படி ஸ்க்ராச்சஸ் பண்ணாலே சண்டை போட்டிருக்குறோம், பேசியிருக்கிற நிறைய இதாக இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது யூஸ்வலாக பெங்களூரில் இங்கே ரேஷாக ட்ரைவ் பண்ணுவாங்க. சும்மா வேணும்த்துக்குன்னே அப்படியே சீன் காமிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி சும்மா போயிட்டு வந்து வந்து சீண்டி பார்க்குறது ரொம்ப இஷ்யூ பண்ணுவாங்க. அது மிட் நைட்லலாம் 2-wheeலரில் ஓட்டவே முடியாது. அப்படி இருக்கிற இடத்துல வச்சுட்டு போன அந்த இது கூட நம்மளுக்கு தெரியல. வரும்போது ஒரு சமாதானமாக தான் இருக்குது. திரும்பியும் வண்டியை ஓட்டிட்டு நார்மலாக ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்து வீட்டுக்கு வந்து படுக்கிறோம், ஒரு சமாதானமாக தான் இருக்குது. ஆனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா அதே டேயில் 4 times 2-wheeலரில் வந்து ஒரு வாட்டி லாரி, ஒரு வாட்டி இது, அந்த மாதிரி 4 தடவை இடிக்க வந்து 4th time தான் நம்மளுக்கு கொஞ்சமாக ஜஸ்ட்டு அந்த கண்ணாடி மட்டும் ஒழிஞ்சிச்சு, அடி எதுவும் படலை, ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு உள்காயன்றாங்களே அந்த மாதிரி அப்படியாச்சு. ஸோ ஆண்டவர் வந்து அந்த என்ன சொல்கிறது, காயை கட்டுறது, சரி கட்டுறது, ஆசீர்வதிக்கிறது எப்படி இருக்கும் தெரியுங்களா? அப்படி இருக்கும். எல்லாத்தையும், எல்லா கோபத்தையும், எல்லா வலியும், வேதனையும், துக்கத்தையும் அப்படி தூக்கி அப்படி விசடிக்கிற மாதிரி, தூக்கி வெளியே போடுற மாதிரி அப்படியே ஆண்டவருடைய சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் அவர் நிரப்பும் போது அப்படியே ஜாய் ஓவர்ஃப்ளோ ஆகும் நமக்குள்ள.
அப்படி ஓவர்ஃப்ளோ ஆகும். அவனை மன்னிக்கவே முடியலன்னா கூட ஈஸியாக மன்னிச்சிட்டு எங்களுக்கு தெரிஞ்சு சுற்றி இருக்கணும்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் விட்டாலும் இதோ இந்த டைமிங்ஸு நாங்கள் நாளைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம், சிசிடிவி கேமரா இருக்குது, இங்கே சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் வரவாங்க, நாங்கள் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், ஃபோன் நம்பரெல்லாம் எங்களுக்கு வாங்கிக்கிட்டாங்க. என்ன சொல்ல வரோன்னா, ஒரு மனுஷனுடைய மனசில் சந்தோஷம் சமாதானம் கர்த்தருடைய நன்மை நிறைஞ்சிருக்கும் போது அவனால் ஈஸியாக வந்து ஒருத்தரை மன்னிக்க முடியுது, ஒருத்தரை ஆசீர்வதிக்க முடியுது இல்லைங்களா. மனுஷன் எதனா சொன்னால் கூட அப்படியே போ அப்படின்னு தட்டி விட்டுட்டு தான் வெளியில் வர முடியுது சரிங்களா. ஸோ யோசேப்பு அதான் சொல்கிறான், மனாசே எஃப்ராயிம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிள்ளைங்களுக்கு பேர் வச்சுட்டு என் தகப்பன் வீட்டு துக்கத்தை மறக்க பண்ணினீர். அப்போ அது வரைக்கும் அவனுக்குள்ளே இருந்துச்சா, தகப்பன் வீட்டு துக்கம் இருந்துச்சா, என்னை வந்து குழிக்குள்ளே போட்டாங்க, என்னை டார்ச்சர் பண்ணாங்க, என் வஸ்திரம்லாம் எடுத்துக்கிட்டாங்க, உயிரோடு இருக்கும்போதே நான் செத்துட்டேன்னு சொல்லி எனக்கு சாங்கியெல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, பிள்ளை இறந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும் இல்லைங்களா. கொண்டு வந்து அப்பா அம்மா மூஞ்சியே பார்க்காத அளவுக்கு ஒரு அடிமையாக விற்று அங்கேருந்து அவ்வளோ பாடுபட்டு அவ்வளோ இது பண்ணி, ஆனால் எல்லாரும் விட்டாலும் அப்பா அம்மா எல்லாரும் விட்டாலும் தேவன் விட்டாரா, கூடவே இருந்தார், நீதி செய்தார், பதில் செய்தார். எப்படி ஆசீர்வதிச்சார்னா, தகப்பன் வீட்டு துக்கத்தை ஃபுல்லாக மறந்து சந்தோஷத்தோட தீமை செஞ்சவங்களுக்கே நன்மை செஞ்சார். கொலைகாரர் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் தம்பிகளை கொலை செய்யணும்னு தோணுனவங்க அப்படியே பட்டவங்களுக்கு கூட சாப்பாடு போட்டு அனுப்புகிறார், விருந்து வைக்கிறாரு. நீங்கள் அப்படி தான் மாற போகிறீங்க. உங்களுடைய கேரக்டர்ஸை உங்களுடைய குணாதிசயத்தை ஆண்டவர் அப்படி மாற்ற போகிறார். உங்களுக்கு வந்து என்னதான் தீங்கு செஞ்சுருந்தாலும் அவங்களுக்கு கூட நீங்கள் விருந்து சாப்பாடு போட்டு அனுப்புகிற மாதிரி ஆண்டவர் உங்களை மாற்ற போகிறாரு. அப்படி உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. ஆசீர்வதிச்சே உங்களை வந்து உயர்த்த போகிறாரு. உங்களுடைய துக்கத்தை எடுத்து போட போகிறாரு. கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ணுவார் சரிங்களா. கம்ப்ளீட் ஹீலிங் ஃபுல்லாக ஒரு வேறு மனுஷனை போல நீங்கள் மாறிடுவீங்க, ஒரு புது மனுஷனை போல நீங்கள் மாறிடுவீங்க. இது நானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள சந்தோஷத்தை ஆண்டவர் ஊற்றுவார், மகிழ்ச்சியை ஊற்றுவார். அதான் நம்ம இப்போ பாடணும் இல்லை, மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு யுத்தம் கிடையாது. அவங்களும் சாதாரண மனுஷர், நார்மலாக நம்மக்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுவாங்க. என்னப்பா பையன்கிட்ட பிடிச்சிருச்ச வித்தியாசம், அவங்க ஒன்றுமே பண்ணல, அப்போது நம்ம மேலே ஏன் இப்படி எரிஞ்சு விழுறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ஆவி தான், ஒரு ஸ்பிரிட் தான் வேலை செய்யுது. இப்போ பைண்ட் பண்ணி அதை நம்ம ஜெபிச்சு அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் இல்லைங்களா. அவங்களும் மாம்சம் ஜெபம் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணும் போது என்ன ஆகுது, அது வந்து கிளியர் ஆகிப்படும். அந்த மனுஷன் வந்து புதிய மனுஷனாக மாறுறான் சரிங்களா. ஸோ இந்த மாதம் ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்க போகிறாரு. எளிதாக அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு ஆண்டவரை துதித்து அப்படியே டான்ஸ் பண்ணி கிளாப் பண்ணி இந்த சாங்கை போட்டு, மியூசிக்கோட நல்லா இருக்குது, இந்த சாங் போட்டு நல்லா டான்ஸ் பண்ணி அப்பாவை கொடுத்த ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணு. நம்மளை சண்டை போட்டு ஒருத்தர் கொன்று ஒருத்தர் அடிக்கிறதுக்கு ஆண்டவர் படித்தார் இல்லைங்க. இதே அங்கே இருந்து வேறு யாருன்னா இருந்துட்டாக்கா என்ன பண்ணுவாங்க, ஒய்ஃபை அங்கேயே விட்டுட்டு வண்டி ஓவர்டேக் பண்ணின்னு போய் இன்றைக்கி அவனை என்ன பண்ணுறான் பாரு, அந்த ஆக்சிடெண்ட் பண்ண மனுஷனை விட்டாச்சு, அவ்வளோதான். அதுக்கு தான் நம்மளை ஆண்டவர் மன்னிச்சு விட்டுறதுக்கு தான் நம்மளை ஆண்டவர் இது பண்ணி. நம்ம சேஃபாக இருக்கிறோமா, நம்ம நல்லா இருக்கிறோமா, நம்மளை யார் பாதுகாக்கிறது, நம்மளால முடியாது, தேவன் தான் நம்மளை பாதுகாக்கும். எல்லாரையும் பாதுகாக்கிறது தேவன். இப்போ மனுஷனோ பிசாசோ தீங்கு செய்ய முயற்சிக்கும் போது கர்த்தர் நமக்கு வந்து கேடயமா துர்க்கமா அடைக்கலமா இருக்கிறாரு. அவ்வளோ பெரிய கோவிட்லேருந்து பாதுகாத்தாரு. தாயின் கருவில இருக்கும் போதே பாருங்க, ஒரு மனுஷன் வளர்ந்த பிறகு அவனை கொல்றது ஈஸியா இல்லை கருவில இருக்கும்போது அப்போது அது அவங்க அந்த பிள்ளையை அது பாதுகாத்துக்க முடியாது, கர்த்தர் தான். இப்போயாச்சும் கொஞ்சம் பார்த்து போகலாம், ரோடு கிராஸ் பண்ணும் போது அப்போது அங்கேயே பாதுகாத்துன்றார் ஆண்டவர். தாயின் கர்ப்பத்திலேயே உன்னை பாதுகாத்த, இப்போ விட்டுருவேனா, வாலிபத்திலையும் உன்னை நான் சுமப்பேன்,
முதிதான வயதிலையும் முதிர் வயதிலையும் நானே உன்னை சுமந்து தீர்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கிற தேவன் நம்மளோட இருக்கிறார். அது அந்த சந்தோஷ மகிழ்ச்சிக்குள்ள நம்ம இருக்கணும். அந்த மென்டாலிட்டிக்குள்ள, அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ள நம்ம இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஃபஸ்ட்டு அந்த 12 பேர் நம்ம சொன்னோம்ல, பார்த்ததை பேசினாங்க. 2 பேர் பரமனை படைத்தவரை பார்த்து பேசினாங்க. அதனால் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பைபிளில் வந்து தாவீதும் அவருடைய கூட இருக்கிற ஜனங்களும் அவங்க பட்டணத்துக்குள்ளே வராங்க. வந்து அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த பட்டணம் எதிரி நாட்டு படையினரால் கொள்ளையடிக்கப்பட்டு தீக்கரையாக்கப்பட்டிருக்கு. அப்படியே பிடிச்சிக்கிங்க, இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு தான். தீக்கரையாக்கப்பட்டிருக்கு. இன்க்ளூடிங் தாவீது ஆல்சோ. எல்லாருமே சேர்ந்து அந்த பார்த்ததை எல்லாமே தீக்கரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சி அழுறாங்க. தன்னுடைய பலன் குன்றி போகும் மட்டும் அழுகிறார்கள். அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, தாவீது தெய்வ சமூகத்துக்கு போகிறாரு, படைத்தவரிடத்துக்கு போகிறாரு, பரமனிடத்துக்கு போகிறாரு. போகும்போது ஒரு புதிய பலன் உண்டாகுது. அதுக்கப்புறம் வந்து தாவீது ராஜா சொல்கிறாரு, நம்ம போய் சுதந்தரிப்போம். நம்ம அப்பாவுடைய ப்ரெசன்ஸில் இருக்கும்போது, படைத்தவரை நோக்கி பார்க்கும்போது ஒரு புதிய பலன் வருங்க. ஒரு புதிய கிருபை நம்மளை சூழும். ஒரு நியூ அனாயிண்டிங் நம்ம மேலே ஆக்டிவேட் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு ரலம் உங்கள் மேலே சுற்றிக்கிட்டு இருக்கிறதே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கூட ஒரு பெரிய படை இருக்கிறத பார்ப்பீங்க. அன்னைக்கு வந்து கேஆர்சி வந்து தீர்க்கதரிசி கிட்ட சொல்கிறாரு, எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச சம்பவங்களில் ஒரு சம்பவம். தீர்க்கதரிசி நம்மளை சுத்து போட்டாங்க தீர்க்கதரிசி அப்படின்னுவார். என்னையா ஏயா அப்படின்னு கேட்கும் போது, எல்லாம் சுத்து போட்டாங்க, அவ்வளோதான், நம்ம முடிஞ்சோம், கதை கண்டல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆண்டவரே இவன் கண்ணை திறந்து பார்த்தா தெரியுதுங்க, அப்பா அவங்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் இவங்களோடு இருக்கிறவங்க அதிகமாக ரதத்துலையும் குதிரையிலையும் அப்படி இருக்காங்களாம். இன்னைக்கு அப்பா அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நிறைய பேர் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்க, உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. உங்கள் கூட யார் இருக்காங்கன்னு நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் கூட யார் இருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஓ தேங்க்யூலா. தெய்வ சமூகத்தில் தன்னை போய் பலப்படுத்தின தாவீது அதுக்கப்புறம் அந்த யுத்தத்தில் ஜெயிச்சாருங்க. எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு வந்தாருங்க. அன்னைக்கு படைச்சதை மட்டும் பார்த்ததை மட்டும் பேசின அந்த 10 பேரும் காணான சுதந்தரிக்கல. 2 பேர் பரமனுடைய வாக்கை பிடிச்சவங்க, படைத்தவரை பார்த்து பேசினவங்க, அவர் நமக்கு வச்சிருக்கிற சுதந்திரத்தை பிடிச்சி பேசினவங்க காணான போய் சுதந்திரிச்சாங்க. இன்னைக்கு நீங்களும் பார்த்ததை மட்டும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் அப்படியே நம்ம படைச்சவரையும் பார்த்து பேசுங்க. அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை பார்த்து பேசுங்க. நான் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன்னு அவர் தாங்க எழுதி கொடுத்துருக்காரு. இந்த பாண்டு பேப்பர், இந்த பத்திரம் உங்கள் கையில் கொடுத்துருக்காரு. இதில் இருக்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்குரியது, உங்கள் ஊழியத்திற்குரியது, உங்கள் சபைக்குரியது, உங்கள் குடும்பத்திற்குரியது, உங்கள் தொழிலுக்குரியது, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்குரியது. இதில் இருக்கிற ஒவ்வொரு சொத்தையும் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுங்க. நான் பலனோடு இருப்பேன், நான் தனியாக இல்லை, நான் கழுகை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவேன், என்னுடைய பலன் காண்டாமிருகத்து கொத்த பலன் போல இருக்கும். ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணுங்க. தெபூரா அப்பயே சொன்னாங்கல்ல, பேசுங்க, சூழ்நிலையை பார்த்து பேசுங்க, நல்ல வார்த்தைகளை பார்த்து பேசுங்க, நல்ல வார்த்தைகள் பேசுகிறவங்களோடு போய் இருங்க. ஒருவேளை உங்களுக்கு பேச வரலனாலும் பேசுகிறவங்க கிட்ட போய் இருங்க. அவ்வளோதான். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும். எனக்கு பேச வரல பிரதர், எனக்கு பேச வரல சிஸ்டர், ஆனால் அந்த பிரதர் நல்லா பேசுகிறாரு, இந்த சிஸ்டர் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னீங்கன்னா அப்படி போயிட்டு உக்காந்துருங்க.
இப்போது நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் ஒரு கெட் டுகெதரில் அப்படி உக்காடுறீங்கன்னு வச்சுக்கோ, உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து எல்லோரும் போட்டுட்டு வந்திருப்பாங்கள்ல, சடனாக அவங்க வெளியே போயிட்டாலும் அந்த பர்ஃப்யூமுடைய ஸ்மெல் வந்து உங்கள் மேலேயும் அந்த இடத்துல இருக்கிறத வந்து உணர்வீங்க. அது உங்கள் அந்த நாசியில் மூக்கில் வந்துகிட்டே இருக்கும். அதை போல தான் ஒரு வேளை நீங்கள் பேசலைனாலும் பேசுகிறவங்க கிட்ட போய் உக்காருங்க, அதை கேளுங்க, உங்கள் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக மாறும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. அதே போல் தாங்க நம்ம தாவீதை போல் எல்லாத்தையும் எழுந்திருந்தாலும் நம்ம மறுபடியும் அதை சுதந்திரிக்கிறவர்களாக இந்த மாதத்தில் இருப்போம். அது மட்டும் இல்லாமல் பிரதர் சொன்னார், கேஎஸ்சி வந்து நம்மளை எல்லாம் சுற்று போட்டாங்க. ஏன்னா அவன் நேச்சுரல் கண்ணில் பார்த்தான். 2 பேரும் தூங்கி எழும்புனாங்க காலையில். அவங்க யூஸ்வலாக ஏதோ வெப்பன்ஸோ ஆயுதங்களோ வைக்கிறவங்க கிடையாது, சரிங்களா? அப்போது அவன் நேச்சுரல் கண்ணில் பார்க்குற வரைக்கும் அவனுக்கு பயம் வந்துச்சு. ஐயோ நம்ம 2 பேர் இவ்வளோ பேர் சூழ்ந்துட்டாங்க, பின்னாடி வாஸ்படி தானே இருக்கா, பேக் டோரில் தப்பிச்சு போயிடலாம். எப்போ ஒரு ப்ரேயர் பண்ணி கண்ணை திறந்த உடனே நம்ம ஏன் தப்பிச்சு போனோம், இவங்க பெரிய ரவுடிஸ் சொன்னால் நம்ம கூட இருக்கிறவங்க அதை விட பெரிய தாதா, ரவுடிக்கு பெரியவங்க தாதாங்களா, தாதா நம்ம கூட இருக்கிறாங்க, அதை தூக்கிடுவாங்க அடித்து ஒருத்தரும். அப்போ நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்ம கூட யார் இருக்கிறாங்க, நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன வாக்குத்தத்தங்கள் நம்ம மேலே இருக்குது, என்ன ப்ராஃபஸிஸ் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்ற அந்த கண்கள் நமக்கு ஓப்பன் ஆச்சுனாலே தெரிந்தாலே நம்மளுக்கு இருக்கிற முக்காவாசி இஷ்யூ போயிடும். ஆமாம். நேச்சுரலேருந்து சூப்பர் நேச்சுரலாக நீங்கள் மாறுவீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்குற பார்வைகள் எல்லாமே சூப்பர் நேச்சுரலாக மாறும். உங்கள் கண்ணோட்டம், நீங்கள் சிந்திக்கிற விதம், நீங்கள் பேசுகிற விதம், நீங்கள் செயல்படுறதெல்லாம் சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்டது. லாஸ்ட் டைம் நம்ம ஒரு ஊழியக்கார்ட்ட பேசிகிட்டு இருந்தோம். அவர் என்ன சொன்னார், தண்ணியை மட்டும் திராட்சரசமாக மொத்தமாக மாற்றணுமா, ஏன் தண்ணியை பெட்ரோலாக மாற்றி வண்டியில் ஊற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லி லிட்ரலாக இது வந்து ஒரு ஊழியக்கார் பண்ணாராம். மிட் நைட்டாக எல்லாமே க்ளோஸாக இருக்கா, அந்த ரோட்டில் யாருமே இல்லையா, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, காடு மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் பெட்ரோல் வாங்க யூஸ்வலாக அவங்கக்கிட்ட காசு இல்லை, அந்த அளவுக்கு காசு இல்லை. என்ன பண்ணாரோ, பாட்டில் தண்ணி எடுத்து ஜோம் பண்ணி, ஆண்டவரே அன்றைக்கி திராட்சரசமாக மாற்றினீங்க, இன்றைக்கி நன்றி திராட்சரசம் வேண்டாம், பெட்ரோல் அன்னைக்கு நீடு வந்து திராட்சரசம், இன்னைக்கு அவங்களுக்கு நீடு வந்து பெட்ரோல். அதுதான் பெட்ரோலை மாற்றுங்கன்னு சொல்லி அந்த தண்ணியை ஊற்றி வண்டி ஸ்டார்ட் பண்ண, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பல கிலோமீட்டர் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சுட்டு வீட்டுக்கு வந்து வரான். அப்படி சொல்கிறாரு. அந்த மாதிரி நமக்கு என்ன வேணும் நம்ம அதை வந்து சூப்பர் நேச்சுரலாக நம்ம வாங்கிக்கலாம் கடவுள்கிட்டேருந்து, சரிங்களா? நம்ம கேட்க தான் வேணும். தண்ணியை திராட்சரசமாக மாற்றுங்கன்ற காலம் போய் இன்றைக்கி உங்களுக்கு தண்ணியை என்ன வேணும் நீங்கள் டைவர்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே நம்ம வரணும். அந்த மாதிரி விசுவாசத்துக்குள்ளே சூப்பர் நேச்சுரல் திங்ஸ்குள்ளே நம்ம வரணும், சரிங்களா? இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு வந்து நேச்சுரல்லேருந்து சூப்பர் நேச்சுரல் கொண்டு போகிறாரு. எல்லாமே அப்படியே ஈஸியாக உங்களுக்கு மாறப்போகுது. இவ்வளோ நாட்கள் வந்து உங்களுக்கு பயமுறுத்திட்டு இருந்த எல்லா பிரச்சனைகளையும் காரியங்களையும் பார்த்து நீங்கள் அதை பயமுறுத்தி துரத்த போகிறீங்க. கடன் உங்களை பயமுறுத்திட்டு இருக்கான், அன்ற சொல்ல நீ கடன் வாங்க மாட்டேன். ஜாதிங்களுக்கு மட்டும் இல்லை, தேசத்துக்கு நீ கடன் கொடு. தேசங்களுக்கு கடன் கொடுக்கணும்னு நம்ம இன்டர்நேஷ்னல் பேங்க்கை வச்சு நடத்தணும், இல்லைங்களா? அப்போ பாருங்கள், கடன்லேருந்து வெளியில் வர்றது மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது, ப்ராஃபஸியும் இருக்குது. இதில் ப்ராஃபஸியும் உள்ள அடங்கி இருக்குது, இல்லைங்களா? கடன்லேருந்து வெளியில் வருவ, கடன் வாங்க மாட்டேன், அதுக்கு பதிலாக கடன் கொடுக்குறவனா மாறிடுவேன். யாருக்கு? உனக்கு கடன் கொடுத்து உனக்கு மட்டுமா? தேசங்களுக்கு, தேசங்களுக்கு, ஜாதிங்களுக்கு கடன் கொடுக்குறவனா நீ மாறுவ. அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். சும்மாலாம் பிளெஸ்ஸிங்ஸ் இல்லை, இது என்ன சூப்பர் நேச்சுரல், இல்லைங்களா? நேச்சுரல்னால் கடத்துலேருந்து வெளியே வந்துடுவேன், கொஞ்சம் பணம் காசு கிடைக்கும். சூப்பர் நேச்சுரல்னால் அதுக்கு மேலே தேசங்களுக்கே. யோசிப்பு வாழ்க்கையில் இது நடந்துச்சா? யோசிப்பு வாழ்க்கையில் இது நடந்துச்சு. ஏன்னா அந்த தேசத்தின் மக்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற
காசை கொண்டு வந்து கொடுத்து தானியங்களை வாங்கிட்டு போகிறாங்க பல தேசத்துலேருந்து. அதுக்கப்புறம் கோல்டு சில்வர் என்ன இருந்துச்சோ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த பர்ஃப்யூம், அவங்கக்கிட்ட இருக்கிற வெளியேறப்பட்ட பொருட்கள், நிலங்கள் எல்லாத்தையும், ஆடு மாடுகள் எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. விற்கிறதுக்கு கடைசியில் இப்போ ஒன்றுமே இல்லை. அவங்களே விற்றுக்கிட்டாங்க. கடைசியில் அவங்களே வந்து என்னது கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் சரிங்களா. ஸோ யோசேப்பு காலத்தில் அந்த மாதிரி நடந்துச்சு. கொத்த அடிமைகளாக வந்து விற்கப்பட்டாங்க. எப்படி அவங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் நடந்துச்சோ, அவங்க கடன் வாங்குகிற இடத்துலேருந்து வெளியில் வந்து தேசங்களுக்கே உலகத்துக்கே கடன் கொடுக்குறவனா, தானியத்தை கொடுக்குறவனா ஆண்டவர் அவனை மாற்றினார். சரிங்களா. அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் பேசுகிறோம். உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த காரியங்கள் நடக்கும். சில பேர் பணம் கடனாக இருக்காது, அன்புக்கு ஏங்கியிருப்பீங்க, மற்ற காரியத்துக்கு ஏங்கியிருப்பீங்க. இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, சாப்பாடு, அன்பு, எதுவாக இருக்கட்டும், ஆண்டவர் சொல்கிறாரு எல்லாத்தையும் நீ கொடுக்குறவனாக இருப்பேன் இதுக்கப்புறம். ஆமென் ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் ஜெபிக்கலாங்களா? தேங்க்யூ லார்ட். அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை கனம் பண்ணும் விதமாக நம்ம விதைக்க போகிறோம். உங்கள் விதைகளை எடுத்து வச்சுக்கிங்க, உங்கள் தசமபாகம், உங்கள் காணிக்கைகளை எடுத்து வச்சுக்கிங்க. அதுக்கும் சேர்த்து தான் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லோ. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படுவதாக. இவர்கள் ஆண்டவரே இந்த நாட்கள் ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லோ. தேங்க்யூ லோ. சுற்றி திரிகிறவர்களாய் அல்லாமல் சுதந்தரிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுங்க டாடி. இவங்க ஆண்டவரே அப்பா எந்தெந்த விஷயத்திற்காக ஏங்கிட்டு இருக்காங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க கைகளில் கொண்டு வந்து சேர்த்ததற்காக நன்றி. இந்த 9வது மாதம் இவங்க லைஃப் ஓங்கி வளருகிற மாதமாக இருக்கட்டும். இந்த செப்டம்பர் மாதம் நிறைய செட்டில்மெண்ட் நடக்கட்டும் டாடி. தேங்க்யூ டாடி. தேங்க்யூ டாடி. தேங்க்யூ டாடி. எல்லா நிலுவையில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே இவங்க சுதந்தரிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அன்னைக்கு ஆண்டவரே காலேபும் யோசுவாவும் ஆண்டவரே சுதந்தரித்தது போல எஸ் டாடி காட் இன்னைக்கு இந்த பிள்ளைகள் சுதந்தரிக்கட்டும், எளிதாய் சுதந்தரிக்கட்டும். பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை நாங்கள் சுதந்தரிக்கும்படியா கத்த தந்த கிருபைக்காய் பலனுக்காய் நன்றி செலுத்துகிறோம் டாடி. விசேஷமாக பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை நாங்கள் பிளஸ் பண்றோம். இந்த வருடம் ஆண்டவரே அவங்க லைஃப்ல ஒரு பெரிய மகிமையின் வருடங்களாக இருக்கட்டும். ஆண்டவரே எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிருபையும் ஞானத்தை பேசுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். பலவீனப்பட்டவர்களுக்கு பலன் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே இந்த கோர்ட் கேஸ்ல ஆண்டவரே அலைந்து திரிகிறவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே எல்லாம் கேன்சல் பண்ற இயேசுவின் நாமத்தினால. தீர்ப்புகள் நியாயமாய் வரட்டும், பொய் வழக்குகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. கர்ப்பத்தின் கனிகள் திறக்கப்படுவதாக. திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை பேசுறோம். எல்லாம் வரதட்சணை கொடுமைகளை கேன்சல் பண்றோம். எல்லா ரத்த பலிகளை கேன்சல் பண்றோம். எல்லா ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டை கேன்சல் பண்றோம். எல்லா முரட்டாட்டத்தின் ஆவிகளை கேன்சல் பண்றோம். ஆத்துமாக்களை சபைகள் இருந்து வெளியே உலகத்திற்கு இழுக்கிற எல்லா ஆவிகளையும் கேன்சல் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால். இந்த மாதம் திரளாய் ஜனங்கள் சபைகளை வந்து சேர்க்கப்படட்டும். ஊழியர்களுக்கு விசேஷித்த ஞானம், பலன், ஆரோக்கியத்தை பேசுறோம். விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு விசாவை சாங்ஷன் பண்றோம். We release international trip in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால கடன்கள் எல்லாம் மறைந்து நீங்க கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாரு. விசேஷமா விதைத்த விதைகளுக்காக நன்றி செலுத்துறோம் டாடி. ஆண்டவரே எல்லா விதைகளும் 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும் டாடி. எல்லா விதைகளும் 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த ஆண்டவரே அப்பா தசமபாகம் காணிக்கைகளை நாங்க பிளஸ் பண்றோம் டாடி. ஓ தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். கொடுக்கிறவருக்கு ஆண்டவரே நீங்க அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படியாய் அவங்க மடியில நீங்க போடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. இவங்க விதைத்த ஒவ்வொரு விதைக்கான அறுவடையை
இவர்கள் பார்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்படியாய் கூட படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெய்வீக ஞானத்தை நாங்க பேசுறோம், கல்வியின் மானி ஆவியை பேசுறோம். வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு நாங்க நல்ல வேலைகளை நாங்க பேசுறோம், கவர்மெண்ட் ஜாப்ஸை நாங்க பேசுறோம், வெளிநாட்டுல பிள்ளைங்களுக்கு வேலைகளை நாங்கள் பேசுகிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. அதே போல் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நாங்கள் விசேஷமான பாதுகாப்பை பேசுகிறோம், அவங்களுக்கு சுகபல ஆரோக்கியத்தை பேசுகிறோம், அவங்களுக்கு வீட்டிலேருந்தே செய்யத்தக்க வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ப்ரெஸ் பண்ணுறோம். பிஸ்னஸ் பண்ணுற பிள்ளைங்களுக்காக விசேஷம் நாம் ஜெபிக்கிறோம். அவங்க கரங்களை நீட்டுங்க அப்படியே. எஸ் ஜீசஸ் ஆண்டவரே, இந்த பிஸ்னஸை நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நீங்கள் உயர்த்தப்பட்டிருப்பீராக. இன்று முதல் உங்கள் பிஸ்னஸில் ஒரு சூப்பர் நேச்சுரல் திங்ஸை நீங்கள் பார்க்க போறீங்க. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதம், ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எஸ் ஜீசஸ். அப்படியே நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஜீசஸ் நேம், இன் ஜீசஸ் நேம் we pray. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். விசேஷமாக மறுபடியும் சொல்கிறோம், இந்த 9வது மாதம், இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் சுற்றி திரிய மாட்டீங்க, சுதந்தரிப்பீங்க. ஆமென். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. God bless you. God bless you.